Hey hi, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரெக்னன்ட்டா இருக்கறவங்களுக்கு saree draping எப்படி பண்றதுன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். Without pre pleating normal saree நம்ம எப்படி கட்டறது. So first பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு இருக்கும். ஒன்னு வந்து பல்லு சைடு, ஒன்னு வந்து உள்ள இன்செர்ட் பண்ற சைடு. So பல்லு சைடு விட்டுட்டு உள்ள இன்செர்ட் பண்ற சைட எடுத்துக்கணும். கரெக்ட்டா நம்மளோட ஃப்ளோர் டச் பண்ற மாதிரி நம்ம செப்பல்ல போடுற மாதிரி இருந்ததுன்னா செப்பல்ல போட்டுட்டு ரெடியா நிக்கணும். அதுக்கு அப்புறமா ஃப்ளோரை டச் பண்ணனும் saree. நம்மளோட இன்ஸ்கர்ட் நம்ம எப்பவுமே கொஞ்சம் மேலே தூக்கி தான் கட்டுவோம் இந்த மாதிரி பிரெக்னன்சி டைம்ல. So saree எக்ஸஸா இருக்கிற saree இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஃபுல்லா டக் இன் பண்ணிக்கோங்க. சோ அதன் பின்ன நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது வரைக்கும் நான் half டக் பண்ணேன். இப்போ அதே மாதிரி பேக் சைடுலயும் நம்ம பண்ண போறோம். ஃபுல்லா இதே மாதிரி டக் பண்ணிக்க போறோம். இப்போ வந்து நான் பல்லு சைடு எடுத்துர்க்கேன். இந்த பல்லு சைடு வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டரோட broad. இப்போ மேக்ஸिमम இப்போ இவ்ளோ தூரம் border இருக்குனா நம்ம இவ்ளோ தூரம் ப்ளீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணனும் இல்ல. சோ இது வந்து half-ஆ குட்டியா கூட பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் அவங்களோட ஷோல்டர் எவ்வளோ broad-ஆ இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மீடியம் ஷோல்டர் தான். நான் அதனால மீடியமான ப்ளீட் தான் பண்றேன் இப்போ வந்து நான் பல்லு சைடு எடுத்துர்க்கேன். இந்த பல்லு சைடு வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டரோட broad. இப்போ மேக்ஸिमम இப்போ இவ்ளோ தூரம் border இருக்குனா நம்ம இவ்ளோ தூரம் ப்ளீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணனும் இல்ல. சோ இது வந்து half-ஆ குட்டியா கூட பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் அவங்களோட ஷோல்டர். சோ ப்ளீட் பண்ணி முடிச்சது உள் பக்கமா இப்படி ஃப்ளாட்டா ஒரு பின் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். பின் பண்ணி முடிச்சதும் உங்களோட ஷோல்டர்ல இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு ப்ளீட் பண்ணிக்கலாம். பாதி புடவை பண்ணி முடிச்சதும் பேலன்ஸ் இருக்கிற half saree இதே மாதிரி நமக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அவ்வளவு ஹைட்டுக்கு நம்ம கண்டினியூவா பண்ணிட்டே வரணும். நம்மளோட ஹைட்டுக்கு தேவையான அளவுக்கு கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். சோ கரெக்ட்டா நம்மளோட காஃப் லெந்த் இருக்கணும். காஃப் லெந்த் இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே ஆயிடுச்சுனா கரெக்ட்டா ஷோல்டருக்கு நம்ம எங்க பின் பண்ண போறோமோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பின்னை போட்டுக்கணும். சோ அப்பதான் நமக்கு அது பிரியாம ஈஸியா பின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா இது பிரிஞ்சிரும். நம்ம பின் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் பின் பண்ணதும் ஒரு சுத்து கரெக்ட்டா ஒரே ஒரு சுத்து நம்ம வந்து நம்மளோட ஹிப் சுத்திட்டு அதுக்கு அப்புறமா இந்த ஷோல்டர் பின் இருக்கிற இடம் கரெக்ட்டா நம்மளோட ஷோல்டர்ல வெச்சுக்கணும். நம்ம ஷோல்டர்ல வெச்சிட்டு அந்த பின்னை ரிமூவ் பண்ணாமலே நம்ம இன்னொரு பின்னை போட்டுக்கலாம். சோ அப்ப நமக்கு வந்து எவ்வளவு திக்கான சாரியா இருந்தாலும் ஓபன் ஆகாது. ஈஸியா கட்டிக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்காது. பின் பண்ணும்போது 1-2 ப்ளீட் இங்க இருக்கிற 1-2 ப்ளீட் ஓபன் ஆகி கூட வெளியில வராம நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட சாரியில பின் பண்ணிக்கோங்க உள் பக்கமா. இப்போ பாத்தீங்கன்னா இந்த border இருக்கு இல்லையா, இந்த borderோட கண்டினியூஷன் அப்படியே நமக்கு இங்க இருக்கும். தெரியுதா? இந்த கண்டினியூஷனை ஈவன் பண்ணிட்டு இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல பின் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பின் பண்ணும்போது பார்டர் டைட்டாக இருக்கும். ரொம்ப அழகாக நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இங்கே ஒரு பின் போட்டுக்கோங்க. அது மாதிரி பின் பண்ணிட்டதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ப்ளீட்ஸை ஈவனாக நம்ம கையில் எப்படி க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட அயனிங் மிஷின் இருந்ததுன்னா அயனிங் மிஷினில் கூட நம்மளே செல்ஃபாக அயன் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ப்ளீட்டையும் அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணி நீட்டாக ஈவனாக இப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற saree தான் நம்ம கீழே இருக்கிற டவுன் ப்ளீட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் சாரியை விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற சாரியை கண்டினியூவாக நம்ம ப்ளீட் பண்ணலாம். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 7 ப்ளீட்ஸ் வரும், ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 5 வரும், ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 10 வரும். டிபெண்ட்ஸ் அவங்கவுங்களோட பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ப்ளீட்ஸ் வரும். ஸோ ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா
இங்கே இந்த எண்டு வரைக்கும் இப்படி ப்ளீட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் இங்கே விட்டுறணும். அப்போ தான் நமக்கு இந்த ப்ளீட் பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அப்படி இல்லைன்னா இந்த ப்ளீட் இப்படி ஓப்பன் ஆகிட்டே இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி இங்கே எக்ஸஸ் சாரீ ஏன் விட்டுருக்கேன் அப்படின்னா இப்படி ஷேப் கொடுக்கறதுக்காக விட்டுருக்கேன். ஸோ சாரீ கட்டி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஷேப் எப்படி கொடுக்குறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இந்த சாரியும் இந்த சாரியும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் இங்கே ப்ளீட் பண்ணி முடிச்சதும் இங்கே ஒரு பின் போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளீட்ஸ் உள்ளே சொருகும் போதோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் நம்ம மிதிச்சிட்டாலோ கீழே வந்து விழுந்துடும். அப்படி ஆனால் கூட ஒரு ப்ளீட் கூட ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இங்கே ஒரு பின் போட்டிருக்கேன். ஸோ பின்னோடைய தான் இப்போ நான் உள்ளே ஃப்ளாட்டாக போட போகிறேன். ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃப்ளோர் டச் ஆகிற மாதிரி ப்ளீட் வச்சுக்கணும். ஃப்ளோர் டச் ஆனதுக்கப்புறமா நம்மளோட இன்ஸ்கர்ட்டோட சேர்ந்து இந்த சாரியை அப்படியே உள்ள டக் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி கரெக்டாக கீழே ஃப்ளோர் லென்த் இருக்கா பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளாட்டாக ஈவனாக உள்ள நம்மளோட எக்ஸஸ் ப்ளீட்ஸை டக் பண்ணிக்கோங்க. உள்ளே இது மாதிரி டக் பண்ணதுக்கப்புறமா அந்த சாரீ மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் வந்துடாமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு பின் போட்டு இது மாதிரி டைட்டாக நம்ம செட் பண்ணிக்கிட்டோம்னா சாரீ இந்த இடத்துலேருந்து நமக்கு மூவ் ஆகாமல் எங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணமோ அதே இடத்துல கரெக்டாக நிற்கும். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் ப்ளீட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் எக்ஸஸாக விட்டுருந்த சாரியை நல்லா எப்படி டைட் பண்ணிக்கணும். 2 பார்டராக இருக்கும், கீழே அடியில் இருக்கிற பார்டரை நல்லா டைட்டாக இழுத்துட்டு அதை கொண்டு வந்து நம்மளோட இன்ஸ்கர்ட்டில் டக் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சைடில் நல்ல ஷேப் தெரியும். நம்ம ரைட் சைடில் எக்ஸஸாக இப்படி விட்டுருக்கிற சாரியை வந்து இங்கே டக் பண்ணோன்னா ரொம்ப குண்டாக ரொம்ப பல்ஜியாக தெரியும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா பேக்கில் கொண்டு வந்துடுங்க. ஃபுல்லாக பேக்கில் கொண்டு வந்துட்டு இங்கே நம்ம டக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நமக்கே நம்ம எப்படி செல்ஃபாக சாரீ ட்ரேப் பண்ணிக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு பட்டு சாரியே நீட்டாக நம்ம எப்படி நமக்கு நம்மளே கட்டிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கிளியராக ரொம்ப நல்லாவே உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.